ஏழு தண்டு முனியப்பன் கோவில் ஒரு பாரம்பரிய தெய்வ வழிபாட்டு திருத்தலம். ஏழுதண்டு முனியப்பன் டெம்பிள், ஹானா தாலுக், சராஜ நகர் டிஸ்ட்ரிக்ட், கர்நாடகா ஸ்டேட். சாம்ராஜ்நகர் மாவட்டம், அன்னூர் தாலுகாவுக்கு உட்பட்ட கூடலூர் அருகே அமைந்துள்ள ஏழு தண்டு முனியப்பன் கோவில் கிராமப்புற மக்களின் ஆன்மீக நம்பிக்கைக்கும் பாரம்பரிய வழிபாட்டுக்கும் முக்கியமான தலமாக திகழ்கிறது. எப்படி செல்வது? அந்தியூரில் இருந்து பர்கூர் மலை வழியாக கர்கே கண்டி 4 ரோடு 70 கிலோமீட்டர் சென்று இடதுபுறம் திரும்பினால் 20 கிலோமீட்டர் தொலைவில் ஊக்கியம் கூடலூர் உள்ளது. அங்கு இந்த திருக்கோவில் அமைந்துள்ளது. இது தமிழக கர்நாடக எல்லையில் உள்ள கோவில் ஆகும். மூலவர் முனியப்பர் சிவபெருமானின் ஒரு அம்சமாக கருதப்படுகிறார். முனி கூட்டல் ஈஸ்வரன் என்ற இரு சொற்களின் இணைவாக முனியப்பர் என்கிற பெயர் உருவாகியுள்ளது. இவரை கிராம தெய்வமாகவும் காவல் தெய்வமாகவும் மக்கள் நம்பி வழிபடுகின்றனர். ஏழு தண்டு என்ற பெயர் முனியப்பர் சிலையின் பின்புலத்தில் உள்ள 7 வேல்களை குறிப்பதாகும். இவை முனியப்பரின் வலிமையும் சக்தியையும் குறிக்கும் அடையாளமாக உள்ளது. கோவிலின் வளாகத்தில் இரு பெரிய முனியப்பர் சிலைகள் அமைந்துள்ளன. அவை வீர தோற்றத்துடன் வாள், வேல், சங்கு மற்றும் மஞ்சள் சிவப்பு துணிகளுடன் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. இந்த கோவிலில் வழிபாட்டு முறைகள் பாரம்பரிய கிராமிய நடைமுறைகளை கொண்டவையாக உள்ளன. பௌர்ணமி மற்றும் விசேஷ நாட்களில் பக்தர்கள் கூடி சிறப்பு பூஜைகள், வேல் ஆட்டம், பூசைகளுடன் வழிபடுகிறார்கள். ஒரு வாழும் தெய்வமாக மக்கள் உணர காரணமாகிறது. இதன் காரணமாகவே இந்த கோவில் பக்தர்கள் மனதில் ஒரு உயிரோட்டமான புனிதமாக பதிந்துள்ளது. இது போன்ற கோவில்கள் தமிழ் மற்றும் கன்னட வாழ்வியல் மரபுகளை இணைக்கும் பாலமாக இருக்கின்றன. ஏழு தண்டு முனியப்பன் கோவில் மக்கள் நம்பிக்கையுடன் நெருக்கமாக கலந்து உள்ள தெய்வ வழிபாட்டை பிரதிபலிக்கும் சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. இந்த கோவில் மட்டும் ஒரு ஆன்மீக தலம் அல்ல, அது ஒரு வாழும் மரபு. மக்களின் வாழ்க்கை, நம்பிக்கை, பக்தி இவை அனைத்தையும் இணைக்கும் ஊற்று. இங்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்து தங்கள் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்கின்றனர். இத்தனை ஆண்டுகளாக பாரம்பரியத்தை சுமந்தும் பக்தியையும் பாதுகாப்பையும் அளித்தும் வரும் முனியப்பர் மீது நம் மரியாதை என்றும் நிலைக்கட்டும். புனிதத்தையும் பாரம்பரியத்தையும் உணர்ந்து வாழ வேண்டும் என்பதே இத்தலத்தின் அழைப்பு. கோவிலின் சிறப்பு: எதிரே கடம்பூரில் இருந்து வருகிற சிறிய காட்டு ஆறு ஓடுகிறது. பழமையான முனியப்பன் கோவில் கர்நாடக தமிழக இப்பகுதி மக்களால் அதிகம் கொண்டாடப்படுகின்ற கோவில் ஆகும். எலுமிச்சை பழம் வாக்கு வைத்து கேட்பார்கள். ஸ்தலம், தீர்த்தம், மூர்த்தி ஆகியவை ஒருங்கி அமையப்பெற்ற கோவிலாக அமைந்துள்ளது. அவசியம் பார்க்க வேண்டிய அழகிய பர்கூர் வனப்பகுதியை ஒட்டிய கோவில் ஆகும். கோவில் அமாவாசை, பௌர்ணமி நாட்களில் கூட்டம் இருக்கும். எப்போதும் அளவான ஒரு கூட்டம் இருக்கும். இயற்கையான மலை சூழலில் அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு ஆலயம். இந்த கோவிலில் இருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவில் வேலம்பட்டி, கொட்டையூர், மட்டி மரத்தள்ளி ஆகிய தமிழக எல்லை கிராமங்கள் அமைந்துள்ளன. அவசியம் வந்து பார்த்துவிட்டு உங்கள் கருத்துக்களை கூறுங்கள். நன்றி. Ejuthandu Munyappan Temple Kudalur, Tanner Taluk. Ejuthandu Munyappan Temple, a sacred folk heritage shrine. Located near Kudalur, Hana Taluk, Chamrajanagar District, Karnataka State. Situated near Kudalur in Annur Taluk of Chamrajanagar District, the Ejuthandu Munyappan Temple stands as a powerful symbol of spiritual faith and folk tradition for the surrounding rural communities. This temple, located on the Tamil Nadu-Karnataka border, is a unique example of living heritage where devotion and culture merge seamlessly. How to reach the temple? From Antiyur, Tamil Nadu, travel via Bargur Hills toward Kargai Kandi 4 Road Junction, a distance of about 70 kilometers. From there, turn left and proceed for another 20 kilometers to reach Ukkiyam near Kudalur, where the temple is located. The deity and its significance. The presiding deity here is Munyappan, regarded as a fierce and protective form of Lord Shiva. The name, Munyappan, is derived from the words, Muni, sage, and Iswaran, Shiva, signifying a sage-like protector. He is widely worshipped by villagers as both a guardian deity and a rural protector. Meaning of Ejuthandu. The name, Ejuthandu, means 7 spears, referring to the 7 spears placed behind the deity's idol.
These spears represent Munyappan's strength, divine energy, and vigilant protection. The temple houses two large statues of Munyappan, decorated in warrior form with swords, spears, conchas, and draped in saffron red cloth. Worship practices and devotee beliefs. The worship here follows traditional rural customs. On Paunimi, full moon, Amavasya, new moon, and other special days, hundreds of devotees gather to offer rituals, animal sacrifices, turmeric offerings, and, well-atom, spear dance in deep reverence. To the locals, Munyappan is not just a statue, he is a living deity, a presence that they interact with, seek blessings from, and confide in. A bridge between cultures. This temple acts as a cultural bridge between Tamil and Kannada traditions, reflecting centuries of shared beliefs, values, and folk practices. It is a true example of how local deities become central to everyday life in the region. More than a temple, Ejuthandu Munyappan Temple is not just a place of worship. It is a living tradition, an embodiment of the people's devotion, trust, and daily spiritual life. Thousands of devotees visit regularly, offering lemons as vows, seeking the fulfillment of their prayers, and expressing gratitude. Scenic surroundings and natural beauty. A small forest stream flows in front of the temple, originating from the Kadampur forest region, adding to the sacredness of the place. Set amidst the Bargur forest landscape, the temple offers a serene and spiritual experience. The temple celebrates its special charm during new moon and full moon days, with manageable but consistent crowds year-round. Nearby villages. Just around 7 kilometers from the temple, the Tamil Nadu border villages of Velampatti, Kottayur, Matti Marathalli can be found. These villages are closely tied to the temple through tradition and faith. Conclusion. For generations, Munyappan has been worshipped with deep faith, as a protector, a healer, and a living presence. This temple calls every visitor to experience the sacred, to feel rooted in tradition, and to honor the cultural bonds that unite Tamil and Kannada heritage. Let our reverence for Munyappan live on eternally. May we carry forward the essence of devotion, protection, and rural spirituality that this sacred site so powerfully represents.